ஒரு பெரிய பவுலில் நம்ம கடலை மாவு ஒரு 4 பெரிய கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதே மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இந்த மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா ஃபர்ஸ்ட் மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை ஒரு கொத்து சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். வெங்காயம் 3லேருந்து 4 வெங்காயம் தேவைக்கு ஏற்ற மாதிரி நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா கையில் உதுத்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கணுங்க. ஏன்னா வெங்காயம் பக்கோடா அப்படிங்கிறதுனால ஃபுல்லாத்தையுமே நம்ம வெங்காயம் பேஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். நல்லா உதுத்துக்கோங்க. எல்லா வெங்காயம் உதுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நம்ம கையிலேயே பெசரி விடலாம். அந்த மாவையும் அந்த வெங்காயத்தையும் நல்லா பெசரி விடலாம். இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஃபார்மேஷனில் பண்ணால் தான் நல்லாவே இருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா பெசரி விட்டுட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பார்த்திங்கன்னா அந்த மாவோடு இருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தையும் நல்லா பெசரி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நல்லா பெசரி விட்டுருங்க. வெங்காய பக்கோடாவுக்கு தேவையான அளவுக்கு நல்லா பிசைஞ்சு நல்லா லூஸாகவே பிசையணும், ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதில் இந்த வெங்காயத்தை அப்படியே கையில் லேசாப்பில் எடுத்து போடணும். ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ப்ரௌன் ஆகிடும். அதே மாதிரி உள்ளே உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமாக வச்சு நல்லா பார்த்திங்கன்னா 2 பக்கம் நல்லா செவக்க வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா போட்டு நல்லா திருப்பி விடுங்க. ஃபுல்லாக உங்களுக்கு வெந்து வரணும். ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு ஒரு ப்ரௌன் ஃபார்மேஷனுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் பக்கோடா ஃபார்முக்கு. இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே போட்டோம் அப்படின்னா எண்ணெய் எல்லாத்தையுமே உங்களுக்கு வலிச்சுக்கும். பக்கோடா கரெக்டாக கிடச்சிரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெங்காய பக்கோடாவை.